முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் அன்னை தெரசா. கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் கெப்லர். சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் ரஷ்யர்கள். கங்கை நதி உற்பத்தியாகும் இடம் கோமுகம். அழும் அதிசய சுவர் உள்ள நாடு எருசலேம் நாடு. கலர் ஃபிலிம் ரோலை கண்டுபிடித்தவர் லிக்னோஸ். செயற்கை மழையை உண்டாக்கியவர் இர்வின் லாங்மூர். மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு ஜப்பான். உலகில் அதிக அளவில் சிலை வடிக்கப்பட்ட மனிதர் லெனின். இந்தியாவில் வருமான வரி வந்த ஆண்டு 1860ஆம் ஆண்டு. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் ஜனவரி 3. மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. 1916ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நீதிக் கட்சி உருவாக காரணம் என்ன? பிராமண ஆதிக்கத்தை குறைக்க. 1984ஆம் ஆண்டு இலவச சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தவர் யார்? என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். தமிழகத்தின் எந்த பரம்பரை கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது? பரதநாட்டியம். தமிழ்த்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட உள்ளது? மதுரை. தமிழக அரசினால் இயல் இசை நாடக மன்றம் என்ற அமைப்பு எப்பொழுது துவக்கப்பட்டது? 1955ஆம் ஆண்டு. பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது சென்னை மாகாணத்தில் கிராம பகுதிகளில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்துடன் சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பு எப்பொழுது துவக்கப்பட்டது? 1892ஆம் ஆண்டு. பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? சர் ஏ. ராமசாமி முதலியார் அவர்கள். தமிழ்நாட்டில் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் விருதுநகர். 1920இல் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். 1953இல் ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திரா எல்லை சிக்கலை தீர்க்க அமைக்கப்பட்ட குழு H.V. படாஸ்கர் குழு. கோகுலகிருஷ்ணன் கமிஷனை நியமனம் செய்தது எதை விசாரிப்பதற்காக? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிப்பதற்காக. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகியவற்றின் கடலோர சமவெளி பகுதிகள் ஒன்றாக எவ்வாறு அறியப்படுகிறது? சோழமண்டல சமவெளிகள். நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? திருவையாறு.